ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட தீபாவளி worst எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக, இன் ஃப்யூச்சரில் இது ஒரு அவேர்னஸ்க்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் டெய்லர்ஸ் ரொம்பவே இதுக்காக இந்த நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு ரொம்பவே சஃபர் ஆகிருப்பாங்க. ப்ரோ டெய்லர்ஸ்க்கு தெரியும் எந்த கஸ்டமர் நம்மளுக்கு ஒழுங்காக பேமெண்ட் பண்ணுவாங்க, எந்த கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி எந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஆனால் பிகினர் ஸ்டேஜில் நம்ம நம்பி கொடுத்துருக்காங்களேங்கிற அந்த ஒரு இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மாங்குன்னு ஃபுல் எஃபெக்ட் போட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். பட் பேமெண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கையில் ரிசீவ் ஆகிறது ரொம்பவே டவுட்டு தான். சில பேர் கொடுத்துருவாங்க, சில பேர் இழுத்தடிப்பாங்க, ஒரு 100 ரூபானாலும் இழுத்தடிப்பாங்க. அது ஏன்னு தெரியாது. பட் இந்த வீடியோவில் நான் எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எப்படி தீபாவளி டைமில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா பண்ணலையான்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் இப்போ காட்டிகிட்ருப்பேன் பாருங்கள். இந்த துணி எல்லாமே எனக்கு இந்த மாதிரி சூட் மெட்டீரியல்ஸில் எனக்கு முன்னாடியே வந்தது. 26ஆம் அந்த மாதிரி வந்துச்சு. 27ஆம் என்கிட்ட எப்போயுமே ரெகுலராக ஸ்டிச் பண்ணுற ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஒரு லெஹங்கா ஸ்டிச் பண்ணணும். இன்னொன்று லெஹங்காவில் சைடு ஓப்பன் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 டாட் ப்ளவுஸ் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அது போக ப்ளஸ் இன்னும் ஒரு 2 சாரிக்கு ஃபால் வச்சுட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே எனக்கு 29ஆம் கொடுத்துருன்னு சொன்னாங்க. நானும் சரி, எப்பயுமே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பீக் டைமில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம். ஏன்னா எனக்கு லோ ப்ரெஷர் இருக்கனால அதிக ப்ரெஷர் கொடுக்க வேணாம், நம்ம ஹெல்த்து தான் பாதிக்கும். எல்லா தீபாவளிக்கும் நம்ம தட்டி கழிச்சிட்டு ஒரு நல்ல துணி போடாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வாட்டியாச்சும் நம்ம தீபாவளிக்கு எந்த துணி வெளியிலேருந்து வாங்க வேண்டாம், நம்ம ட்ரெஸ் தச்சு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தீபாவளி கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ரெகுலர் கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன தான் சொல்லி புரிய வச்சாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனது கிறிஸ்டின்ஸ்லாம், பட் நாங்கள் ஹிந்து தான். அப்படி இருக்கும்போது அந்த பண்டிகைங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் சரி, ஓகே நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நானும் அந்த அக்காக்கிட்ட, ஏன்னா அந்த அக்கா கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஃபோன் பண்ணோன்னே எனக்கு பேமெண்ட்டோட தான் எப்போவுமே ரிசீவ் பண்ணிட்டு போவாங்க. அது எவ்வளோ நைட்டாக இருந்தாலுமே பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது சரி, நம்ம ரெகுலர் கஸ்டமர் தானே, சின்ன சின்ன வேலை 2 இது தைக்கணும், அப்புறம் ஒரு சின்ன ஃபால்ஸ் வைக்கிறது தானே, செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 27ஆம் மதியம் 3 மணிக்கு கொடுத்துட்டு போனாங்க. வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன், அதனால் வீட்டிலே கொடுத்துட்டு போனாங்க. நானும் உட்காந்து வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டு வேலை பார்க்க ஸ்டிச் பண்ணேன், வீட்டு வேலை பார்க்க ஸ்டிச் பண்ணேன், சமைக்க ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் கூட்டுறதுக்கு மட்டும் மொத்தமாக நான் சேர்த்து போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா ஒரே இதுவாக கூட்டிக்கலாம், ஒவ்வொரு வாட்டி கூட்ட வேணாம்னு சொல்லிட்டு. என்கிட்ட சுத்தமாக டைம் இல்லை. காலைல எந்திரிக்க சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஏன்னா அந்த டைம் பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்களே, அதனால் ஃபுல் பொறுப்பு அவங்க அப்பாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஸ்டிச்சிங் வேலையில் உட்காந்துட்டேன். மாங்குன்னு 29ஆம் தச்சு முடிச்சிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி நைட்டுக்குள்ளே நான் ஈவினிங்குள்ளே ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் முடிச்சுட்டு, அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா, பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டு போயிருங்க, பேமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், 29ஆம் புதன்கிழமை. அதனால் பேமெண்ட் வாங்கிக்கலாம், அவங்களும் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் சொல்லிட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பல்க் அமௌண்ட், ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் கையில் ரிசீவ் ஆக வேண்டியது இருந்துச்சு. அப்படி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, டக்குன்னு இன்னொரு 2 பேர், அவங்க ரிலேட்டிவ் தான், 2 பேரோட புது லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் கையோட பண்ணி கொடுத்துருங்கடா, நான் பேமெண்ட் நாளைக்கு 30ஆம் கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு மதியம் 3 மணி இல்லை 4 மணிக்குள்ளே நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அந்த டைமே நான் பேமெண்ட்டையும் பல்காக அமௌண்ட்டாக அங்கே ஒரு 1000க்குள்ளே, இது ஒரு 600 ரூபா, ஸோ நல்லா கூட்டி கழிச்சு பார்த்தா 1500க்குள்ளே ஒரு நல்ல அமௌண்ட்டை அதை நான் பே பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு போயிடுறேன்னு சொன்னாங்க. அக்கா நான் என்னால் சுத்தமாக முடியாதுக்கா, ஏன்னா நான் வீடு வாசல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும், என்கிட்ட சுத்தமாக டைம் இல்லை, நீங்கள் இதை மட்டும் வாங்கிட்டு போங்க, என்னால் முடியாதுக்கான்னு சொன்னாங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, டே ப்ளீஸ் எப்படியாச்சும் பண்ணி கொடுத்துறா, அவங்க தீபாவளிக்கு அப்புறம் ஊருக்கு போயிடுவாங்கடா, இந்த பண்டிகைக்கு ரொம்ப அவங்க போடணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு சாரீ வாங்கும்போது என்கிட்ட தான் சஜஸ்ட் பண்ணாங்க என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் தான் அவங்களுக்கு
ஐடியாஸ் கொடுத்து அந்த சாரிக்கான ப்ளவுஸு தான் ஸ்டிச் பண்ண வந்தவும் எனக்கு சரிக்கா நான் பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு டிசைன் ப்ளவுஸாக கேட்டாங்க. ஒரு 500 பட்ஜெட்குள்ளே பண்ணி கொடுத்துருவேன். என்கிட்ட சொன்னேன் டிசைன் ப்ளவுஸுக்குள்ள சுத்தமாக டைம் இல்லை. அதே மாதிரி சாரி அவங்க வந்து கொண்டு வரல. ஏன்னா சாரிலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து பண்ணி கொடுத்துடலாம். பட் சாரியும் கொண்டு வரலும் போது என்னால் முடியாதுக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலாகவே லேஸ் வச்சு நார்மலாகவே ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அன்றைக்கி 30ஆந்தேதி 29ஆந்தேதி நான் சொல்லிவிட்டு வாங்கி கரெக்டாக ஒரு 11:30க்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு. நான் சொன்னேன் இப்போ தானக்கா கொடுத்துட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படிக்கா ஆகும், நாளைக்கு நான் கண்டிப்பாக பண்ணி வச்சிடறேன்னாங்க. சரிடா பொறுமையாக பண்ணடா, நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னாங்க. அப்புறம் மறுநாள் 30ஆந்தேதி தீபாவளி அன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அப்போ ஃபோன் பண்ணி ஆயிடுச்சாடான்னு கேட்டவும், இல்லைக்கா ஒன்று தான்க்கா ஆயிட்டுருக்கு, நான் இன்னொன்று வந்து நான் பண்ணணும், நான் கண்டிப்பாக நான் சொன்ன டயத்துக்கு 4 மணிக்கு நான் கொடுத்துருவேக்கா அப்படின்னு நம்பி நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு டைம் கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் ப்ரெஷர், ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணணும், வீடு வாசல் கூட்டி. நான் வந்து இது வந்தது வந்து ஹிந்துஸில் தான், பட் கல்யாணம் பண்ணி போனது வந்து கிறிஸ்டின்ஸ்லனால பெருசாக வந்து கிறிஸ்டின்ஸில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். தீபாவளி இதெல்லாம் வந்து சும்மா அக்கம் பக்கத்தில் ஸ்வீட் கொடுக்குறது அந்த மாதிரி தான் அவ்வளோதான் வச்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் என்ன சொன்னதெல்லாம், நீ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீ இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த இது போகக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. அதனாலே என்னவோ நான் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆனாலே சும்மா வீடு வாசல்லாம் கூட்டி ஒரு லைட்டாக ஒரு ஊதுபத்தியோ சாம்பிராணியோ நான் வீட்டுக்கு வந்து எப்போயுமே நான் காட்டிடுவேன். எனக்கும் அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி நான் தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம என்ன தான் வேறு எதுக்கு போனாலுமே நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்த என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்கிறது ஒரு அந்த விஷயம் வந்து எனக்கு எப்போயுமே மைண்டில் செட் ஆகிருக்கும். நம்ம எவ்வளோதான் உச்சத்துக்கு போனாலும் நம்ம எந்த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்த என்றைக்குமே நம்ம மறக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் வைராகியமாக இருந்தேன். அதனால் எப்போயுமே வந்து நான் பண்ணுறது தான். ஆனால் நான் சொன்னேன் இந்த வாட்டி தீபாவளி வந்து நான் நல்லா புது ட்ரெஸ் போடணும், பாப்பாவுக்கு நல்ல வேலை நான் ஸ்டிச் பண்ணி முன்னாடியே வச்சுட்டேன், அவளுக்கு ஒரு நல்லது. அந்த ஸ்டிச்சிங் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு சிம்பிள் சாரியில் ஒரு ஃப்ராக் தைச்சது, அது ட்ரெண்டிங் மாடலில் வச்சு நான் தைச்சதான். அதோட லாங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டோரிக்கு போயிட்டேன், சாரி. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா இந்த வாட்டி புது ட்ரெஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணல எனக்கு. ஆனால் அந்த ஒரு சாரியில் பாப்பாவுக்கு தைச்சிட்டு ஒரு குர்த்தி தைக்கிற அளவுக்கு துணி இருந்தனால நான் அந்த குர்த்தி மட்டுமாச்சும் நம்ம கடைசியாக தைச்சிக்கலாம், ஏன்னா லகின் துப்பட்டா நம்மக்கிட்ட இருக்குது மேட்சிங்காக. அதனால் அந்த மிச்சம் இருக்கிற சாரி பீஸில் வந்து நம்ம குர்த்தி கண்டிப்பாக தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். சரி இந்த 4 மணிக்குள்ளே கொடுத்துட்டு நம்ம ஒரு 5-6 மணிக்குள்ளே எப்படியாச்சும் குர்த்தியெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம். ஆனால் அதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தேன், பட் வீடு வாசலில் கொட்டி கழுவணுமா, அதனால் அந்த இதே நான் விட்டுட்டேன். சரி வேறு ட்ரெஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம்ல போடாமல் அதையே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரெஸ் வந்து எனக்கு தைக்கல. கரெக்டாக ஒரு 3:50 இருக்கும். திரும்ப நான் வந்து 3:50க்கு நான் கால் பண்ணேன், அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஊக்க கட்டிகிட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரிடான்னு வாட்ஸ்அப்லேயே தான் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. சரிடான்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகேக்கா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இந்த ஒரு நல்ல அமௌண்ட் வரப்போகுது தீபாவளி அன்னைக்கு வச்சு ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரிக்கா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அக்கா கொடுத்துருவாங்க, என்கிட்ட எப்பயும் போகிறாங்க. ஆனால் அவங்க புதுசாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அந்த ஒரு என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த ஒரு தாட் வந்துச்சு. அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு பொதுவாக ஒரு விஷயம் வந்து மைண்டில் ஓடிச்சுன்னா அது ஒன்று நடந்துரும், இல்லை நடக்க போகும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும். இல்லை ஆல்ரெடி அந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால் என்ன வேணால் எனக்கு அது திரும்ப மைண்டில் ஓடிச்சு, அவங்க கொடுத்துருவாங்களான்னு. ஏன்னா அது ஒரு பல்க் அமௌண்ட் 600 சாதாரண விஷயம் இல்லை. அந்த பேக் பெயினோட அந்த ஒரு நைட்டில் உட்காந்து நான் ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து கட் பண்ணி நான் மறுநாள் உட்காந்து ஸ்டிச் பண்ணேன். இதுக்கு இடையில வீட்டில் சாப்பாடு பண்ணணும், பாப்பா பார்த்துக்கணும், அவளுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சரியான பீக்கில் டென்ஷன் ஏறி மண்டை அவ்வளோ வலி, ஒரு பக்கம் தலைவலி, பேக் பெயின் வேறு, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். வந்துருமான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் குளிக்கிறதுக்கு அதுக்கெலாம் வேலை பார்க்க போயிட்டேன். போகும்போது ஒரு கரெக்டாக ஒரு 5:50 இருக்கும். ஒரு பையனை அனுப்பிச்சி விட்ருந்தாங்க, இந்த மாதிரி கொடுத்து விட்ருங்கடா அந்த பையன்கிட்ட அப்படின்னு. நான் சொன்னேன், அக்கா பேமெண்ட் நீங்கள் எதுவும் பண்ணலேக்கா, இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு. இல்லைடா நான் வந்து என் பேமெண்ட்டு கொடுத்து அந்த அக்கா பேமெண்ட் கொடுத்து விட்டாங்க. அந்த அக்காவுக்கு வந்து ஒரு லெஹங்கா மட்டும் ஸ்டிச் பண்ணணுமா, லெஹங்கா ப்ளவுஸு, அதோட பேமெண்ட் வந்து ஒரு 800 கொடுத்துட்டாங்க.
சாரி 900 கொடுத்துட்டாங்க. 9000 ருபீஸ் நினைக்கிறாமா ஒரு லெஹங்கா. அதுக்கு வந்து 900 கொடுத்துட்டாங்க. கரெக்டாக அந்த லெஹங்கா ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அந்த இன்னொரு லெஹங்கா கிளி பச்சை கலர் லெஹங்காவில் வெறும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 600 அதை கொடுத்துட்டாங்க. ஒரு 3 குர்த்திஸில் சைடு ஃபிட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் 2 ப்ளவுஸ் அதுக்கு ஒரு 700-800 கிட்ட வரும். அந்த அமௌண்ட்டு மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. இந்த அக்கோட அமௌண்ட் 900 வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்தங்கடா வச்சு அந்தாங்கடா அப்படின்னா நான் திரும்ப கேட்டாக்கா அந்த ப்ளவுஸோடது கொடுக்கலையேக்கா என்னக்கா. இல்லைடா அவங்க என்ன நான் ஃபோன் பண்ணேன் எடுக்கலை, அதனால் துணியை மட்டும் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க அப்படின்னேன். நான் சொன்னேன் அக்கா இந்த மாதிரி வேணாக்கா, இந்த மாதிரி தேர்ஸ்டே ஆகுது, நான் நைட்டு வேறு இவ்வளோ தூரம் உட்காந்து பண்ணேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் அந்த உங்களோட பேமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அவங்களோடது கொடுத்துருங்கன்னு சொல்லவும் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க எனக்கு. நீங்களே பேசுங்கடா இந்த மாதிரி டெய்லர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசுங்க, நான் இந்த அக்கோட இது நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு அவங்க கொடுத்த இதை வந்து கரெக்டாக காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள நான் எந்த விதத்துலேயும் குறை சொல்லலை. பட் என்னை இவங்கக்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன மன வருத்தம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், திரும்ப ஃபோன் பண்ணி 2 நம்பர் கொடுத்தாங்க. நான் திரும்ப ஃபோன் பண்ணேன், யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணல. அந்த ரிங்கு போகுது ஆனால் எடுக்கலை. எனக்கு வந்து திரும்ப டென்ஷன் ஆகும். இன்னொரு வாட்டி அந்த அதே பையன் வந்து திரும்ப வந்தான், அக்கா இந்த மாதிரி அந்த 2 ப்ளவுஸ் இருக்குல்ல அதை கொடுத்துருங்க அப்படின்னாங்க. எனக்குன்னா இல்லை தம்பி உன்கிட்ட பேமெண்ட் கொடுத்து விட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை என்கிட்ட எதுவும் கொடுக்கல, ப்ளவுஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இல்லைப்பா நீங்கள் போங்கப்பா, நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்கப்பா. இல்லைக்கா வாங்கிட்டே வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் அந்த பையன்கிட்ட கொடுத்து விடல, நான் அமுச்சு விட்டேன். கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசி அமுச்சு விட்டுட்டேன். போயிட்டு அந்த பையன் ஒரு 1/2 ஹவரில் வந்து அந்த ஆண்டியை வந்தாங்க, யாரை கொடுத்தாங்களோ வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன், அதனால் வீட்டுக்கு மேலே ஏறி வரவும் என்னங்க நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா ஏன் அப்படின்னு கேட்கவும், இல்லைக்கா நீங்கள் வந்து கடைசி டைமில் கொடுத்தீங்க, பேமெண்ட் பண்ணிட்டு தான் நான் எப்போயுமே ப்ளவுஸ் கொடுப்பேன், பேமெண்ட் ரிசீவ் பண்ணாமல் நான் ப்ளவுஸ் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேக்கா, நீங்கள் ப்ளவுஸை பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க சொன்னோம். என்ன எங்களெல்லாம் அப்படி நம்ப மாட்டிங்களா, நாங்கள் என்ன அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசவும் எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. இல்லை இவ்வளோ தூரம் உட்காந்து நான் மாங்கன்னு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், நான் என்னோடய காசை தான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் நான் உழைச்ச காசை தான் நான் கேட்குறேன், அடுத்தவங்க காசை நான் கேட்கலாம். அதுக்கே இவங்க இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க. இந்த டைம் பார்த்து இவங்க அப்பா வீட்டில் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். அவங்க 2 பேராக வந்திருந்தாங்க. என்னப்பா இப்படி மருமகளும் மாமியார் அவங்களும் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி என்கிட்ட பேசுவோம். எனக்குன்னா மண்டே ஏறிடுச்சு. அக்கா நீங்கள் ப்ளவுஸ் காசு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க, இதுக்கு மேலே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கட்டணிட்டாக பேசவும் என்ன ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணாங்க. நாங்கள் இங்கேருந்து வரோம் அங்கேருந்து வரோம், இவங்க சொந்தக்காரங்க உன் மாமியாருக்கு தெரியும் அது தெரியும் அவங்க இல்லாத கதையெல்லாம் உட்காந்து பேசி இது பண்ணுறாங்க. ஆனால் ப்ளவுஸ்க்கான காசை கையில் நீட்டவே இல்லை அவங்க. நானும் சரி என் மாமியாருக்கு தெரிஞ்சவங்களா பரவாயில்லக்கா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பேசி சமாளிச்சிட்ருக்கேன். கடைசி வரைக்கும் ப்ளவுஸை கொடுங்கப்பா ப்ளவுஸ் ஒரு 3/4 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும் கரெக்டாக. அவங்களும் பேசுகிறாங்க நானும் பேசுகிறேன். அவங்களுக்கு வந்து அவங்க சுற்றி கதை தான் பேசுகிறாங்க தவிர காசை ஒரு 10 நிமிஷம் ஆகுமா காசை கொடுத்துட்டு ப்ளவுஸ் வாங்கிட்டு போக, அவங்க அதை விட்டுட்டு அந்த சுற்றுறாங்க. நான் சொல்லிட்டேன் அக்கா இவ்வளோ தூரம் சுற்றாதீங்க, காசை கொடுத்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் வாங்கிட்டு போங்க, நான் உங்கள் ப்ளவுஸை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்லன்னு சொன்னேன். என்ன நீ இவ்வளோ பேசுகிற திமிர பிடிச்சவளா, நீ டெய்லரை நீ வந்து ப்ளவுஸ் ஒழுங்காக வச்சிருவியான்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸை காட்டு அப்படின்னு சொல்லி நான் கையில் நீ வச்சுருந்தேன். இப்படி புடுங்கினாங்க விசுக்குன்னு புடுங்கிட்டு என்னது இது இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு சொன்னேன். என் முன்னாடி இப்போ போட்டு காட்டுங்க, ஏதாச்சும் ஒரு குறை இருந்தால் நான் வந்து இப்போ காசே வாங்க மாட்டேன், உங்கள் ப்ளவுஸை நீங்களே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். உன்னோட 600 இவ்வளோ இது பண்ணுறேன்னு சொன்னேன். 600 இல்லைக்கா 700 அந்த 3 குர்த்திஸ்க்கு நான் சைடு அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை நான் வாசப்படியில் நிற்கிறேன், அவங்க அங்கே கீழே நிற்கிறாங்க, இப்படி விட்டு எரிஞ்சிட்டு போகும். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி அதோடையே என்ன பண்ணேன், டக்குன்னு அந்த கூட்டிகிட்டு வந்த அக்காட்டே நான் ஃபோன் பண்ணி அக்கா இந்த மாதிரி இப்படி பேசிட்டு போயிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, என்னக்கா இப்படி வந்து என்னை கடைசி நேரத்தில் இப்படி மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்கா சொல்கிறாங்க எனக்கே தெரியாது பாப்பா, இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, இவங்க காசே கொடுக்க வேணாம், நம்ம அப்புறம் அவங்க ஊருக்கு போகிறதா இருந்தாங்களா, தீபாவளி முடிச்சு ஒரு நாளில் ஊருக்கு போகிறதா இருந்தாங்க. இப்படி வந்து கடைசியில் எனக்கிட்டே டிம்கி கொடுத்துட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் கொடுத்துருங்க நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு போட்டு விட்றேன் அப்படின்னாங்க. இந்த கதையே நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நான் வந்து நீ வாங்கிரு பாப்பா அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லாமல் சொன்னேன். பாப்பா நீ கேட்டதுக்கு அவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லுவோம்.
இல்லைக்கா பரவாயில்ல, இதுக்கெல்லாம் ஏக்கா மன்னிப்பு கேட்குறீங்க, ஆனால் தயவு செஞ்சு இந்த அடுத்த வாட்டி இவங்கள மாதிரியான ஆளுங்களை சந்திக்கிற முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கக்கா. ஏன்னா ஒரு 600 ரூபாய்க்கு இவ்வளோ பேச்சு பேசி என் மாமியார் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு இத்தனை பேச்சு பேசி இது பண்ணிட்டு போகிறாங்கக்கா. இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு தான் நான் அந்த உழைச்சி தான் அந்த காசை நான் வாங்கினேன், அவங்கள ஏமாத்திலாம் நான் வாங்கலக்கா. இருந்தாலும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரொம்ப நேரம் அந்த அக்காட்டே உட்காந்து ஒரு தீபாவளி நைட்டு எல்லாரும் கூப்பிட்றாங்க வா கீழே வெடி வெடிக்கலான்னு. இங்கே நான் தலை குளிச்சதோட உட்காந்துருக்கேன், ஃபுல்லாக தலைவலி, தலையில் நீர் வேற கோர்த்துக்குச்சு. ஒரு பக்கம் கண்ணில் தண்ணியாக வந்துட்டுருக்கேன், அந்த அக்காட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவங்க விடுறான்னு சொல்லிட்டு அவங்க என்னை வந்து மோட்டிவேட் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த சம்பவத்துலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து நான் கீழே போயிட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு 2 வெடி வெடிச்சிட்டு ஒரு லைட்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்துட்டு நான் அப்புறம் வந்துட்டு நைட்டு உங்கள் அப்பா கேட்டார் என்ன ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நான் எல்லாத்தையும் சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, இப்படி வந்து பேசிவிட்டு ஒரு 700 ரூபா கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேச்சு பேசிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் இவங்க அப்பா சண்டைக்கு போகலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணவும் வேண்டாம், இதுக்கப்புறமாச்சு நான் வந்து திருந்தணும். ஏன்னா கடைசி நேரத்தில் கொண்டு வராங்க இல்லை புதுசாக வராங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்ககிட்ட அமௌண்ட்டை ஒரு அட்வான்ஸாச்சு வாங்கிடணும். என்னதான் நம்ம ஒரு இந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட நீங்கள் டெய்லரிங் முடிச்சு புதுசாக உங்ககிட்ட துணி கொடுக்க வராங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கிடுங்க. அட்லீஸ்ட் லைனிங்கோட அமௌண்ட், லைனிங் வாங்குவீங்களா அதோட காசு அந்த அமௌண்ட்டையாச்சும் நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி தச்சு கொடுக்குறேன், நல்லா இருந்தால் இந்த நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுங்க. அப்படி ஏதாச்சும் குறை இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, திரும்ப கூட அந்த பேமெண்ட் வாங்கிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு. பிகினர்ஸ் டெய்லர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. எந்த ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட துணி கொடுத்து தைக்க வந்தாலுமே அட்வான்ஸ் காசு வாங்கிட்டு விடுங்க. அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து பேமெண்ட் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு நிறைய சம்பிரதாயம்லாம் இருக்குது. எனக்கு அதில் சில விஷயங்கள் தெரியாது, சில விஷயம் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம பேமெண்ட் வாங்குகிற சுச்சுவேஷனில் இருந்தாலும் கஸ்டமர் நம்மளை மெனிப்புலேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை பேமெண்ட்லாம் கொடுக்கவே கூடாது வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னால் நீங்களும் அதே மாதிரி இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் கேட்டால் அவங்க இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை கொடுக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் சொல்லி ஏமாத்துற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி உள்டாவாக சொல்லிடுங்க. இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாங்களும் தச்சு துணி இது கொடுக்கக்கூடாது, பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்களேனாக்கா நான் கொடுத்தேன், இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட் மறுநாள் கூட பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு போங்க, எனக்கு என் காசு தான் முக்கியம்னு சொல்லி ஆரம்பத்துலேயே ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கிறீங்க, யாருக்கும் வந்து ஃப்ரீயில் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கல, யாரு காசையும் அடித்து நீங்கள் பிடுங்க கிடையாது. நீங்கள் போராடி தான் வந்து உட்காந்து இடுப்பு வலிக்க முதுகு வலிக்க உட்காந்து தச்சு தான் நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் பேமெண்ட் வாங்கும்போது நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து விட்டு கொடுக்கணும்? எந்த இடத்துலையும் பேமெண்ட் வாங்காமல் எந்த பொருளையும் கொடுக்க. இதே வந்து ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஓகே, அவங்களுக்கு உங்கள் சுச்சுவேஷனும் புரியும், அவங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கும் புரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசி ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். ஆனால் இந்த புதுசாக வர்றவங்க இவங்க மூலியமாக வர்றாங்க அவங்க மூலியமாக வர்றாங்க கிட்டலாம் வந்து கட்டன் ரேட்டாக இருங்க எப்போயுமே. ஏன்னா இது தீபாவளி டைமில் தான் நடக்கும், ஃபெஸ்டிவல் டைமில் தான் நடக்கும்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெண்டிங்கில் இருக்கும். நம்மளோட ஒரு தேவைக்காக தான் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், நம்மளுக்கு பண தேவை இருக்கிறனால தான் ஒரு தொழில் செய்கிறோம், நம்ம ஒரு இதுக்கு வரோம். இல்லைன்னா நம்ம வீட்டில் நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே ஓனாக ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோமே. 4 காசு சம்பாதிக்கணும் நம்மளுக்குன்னு தலையெடுத்தா 4 காசு சம்பாதிச்சு தான் ஆகணும். ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த காசு வீட்டுக்கு உபயோகமாகுதோ இல்லை உங்களுக்கு உபயோகமாக இருக்குதோ அது இன்னொன்று. ஆனால் நம்ம செய்கிற வேலைக்கு பலன் கிடைக்கணும்னு தானே நம்ம வந்து இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பெண்டிங்கில் வச்சுட்டு உங்களை இது பண்ணிட்டு போனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த ஒரு புது கஸ்டமர் இருந்தாலும் அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அட்வான்ஸ் வாங்காமல் ஸ்டிச் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதை வந்து மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தப்பு வந்து இத்தனை வருஷத்தில் எனக்கு கூட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு நடந்ததே இல்லை. சில பேருக்கு பெண்டிங் வைப்பாங்க, இருந்தாலும் நான் மெசேஜ் போட்டோ இல்லை ஃபோன் பண்ணியோ நான் அந்த பெண்டிங் காசை நான் வாங்கிடுவேன். ஆனால் இந்த மாதிரி ஒஸ்ட்டாக வந்து வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு ஒரு அவங்க துணி அவங்களோடது தச்சு நான் வச்சுட்டேன், நான் தைக்காமல் இருந்து டிலே பண்ண கூட வந்து வாசல் நின்று கத்துறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் கொடுத்து அதையும் நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு
கஷ்டப்பட்டு நான் இந்த ஒரு வேலையை வந்து இந்த காசு வருதே வந்தால் ஒரு 4 பட்டாசு வாங்கி வெடிக்கலாம், இல்லை ஒரு பூஜை சாமான் ஏதோ ஒன்று எதுக்கோ ஒன்று ஆத்திர அவசரத்துக்கு ஆயிக்கிறோமேன்னு நான் யோசிச்சு பொறுமையாக சரி வாங்கிட்டோம், எப்படியாவது நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு அவ்வளோ டென்ஷன் எடுத்து நான் வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு இப்படி வந்து அன்னைக்கு நாளில் வந்து நான் தீபாவளி வந்து இந்த ஊர்லேயே தீபாவளி இல்லை, என் வீட்டில் தான் வந்து இப்போ சரவெடி வந்து வெடிச்சிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. எங்கெங்கேயோ பட்டாசு வெடிக்கிறதுலாம் எனக்கு பெருசாக தெரில, ஆனால் என் வீட்டு வாசலில் அத்தனை மணிக்கு வந்து பட்டு வெடிச்சிட்டு போனாங்களே, அந்த மாதிரி வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் வாழ்க்கையில் சத்தியமாக மறக்க மாட்டேன். பட் அதில் ஒரு பாடத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு கட்டன் ரேட்டாக பேசுகிறதுக்கும் இந்தா தரேன் அந்தா கொடுக்கத்து விடுறேன் இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும் போது உஷாராயிருங்க. அந்த மாதிரி கஸ்டமர் வந்து திரும்ப வர மாட்டாங்க நம்ம கிட்ட, நம்ம தான் போய் ஏமாந்து போய் உட்காரணும். அதனால் கையோடு வந்து ஸ்டிச் பண்ண துணியை வாங்கும்போது கையோட பேமெண்ட் போட்டு கொடுத்துருங்க. பேமெண்ட்டுக்காக கெஞ்சிக்கிட்டு என்னமோ நீங்கள் அவங்கக்கிட்ட கடன் வாங்கின மாதிரி அவங்கக்கிட்ட ஃபோன் அடித்து பேமெண்ட் கொடுத்துருங்க பேலன்ஸ் கொடுத்துருங்கன்னு கடங்காலி மாதிரி நிற்காதீங்க. ஒரு தேவைக்காக தான் நீங்கள் அந்த வேலையை பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது அதோட பலன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும், அந்த பணம் நம்மக்கிட்ட வந்து சேரணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கஸ்டமர் புதுசாக வந்தாலும் சரி அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. அதுமாதிரி ரொம்ப பல்காக வருது அப்படின்னா பல்காக அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, பாதிக்கு பாதி அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, சரிங்களா? அப்படி சொன்ன டயத்துக்கு ரிசீவ் பண்ணலை, அப்படி கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா அட்வான்ஸை கூட நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க. பட் பேமெண்ட்டுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வராங்க இல்லை ஏதோ ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண வராங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு விடுங்க, சரிங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இந்த 6 வருஷத்தில் இவ்வளோ ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸை நான் வாழ்நாளில் மறக்க முடியல. இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இந்த வீடியோ அவங்க பார்த்தா அவங்க திரும்பவும் எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த வீடியோ நான் போட போகிறேன், இதை பார்த்துட்டு திரும்பவும் அவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துட்டால் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்க்காக இருக்கட்டுமேங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். இதில் போட்டிருக்க எல்லா வீடியோ நான் தீபாவளி அன்னைக்கு பண்ணது. ஸோ தேங்க்யூ அவேர்னஸ்க்கு.